நாம் செய்கிற தொழிலுக்கும் நம்ம சேவை செய்கிற மக்களுக்குமான நாளாக தான் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 27 வேர்ல்டு ஆக்குபேஷனல் தெரப்பி டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி இன் ஆக்ஷன். இந்த நோக்கம் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது சிகிச்சை அளிக்கக்கூடியது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்கும் அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறது, இதை தான் ஹைலைட் பண்ணுது. இப்போது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டும் அவங்களோட வாழ்க்கையில் தினமும் குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் அவங்களோட இண்டிபெண்டன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு குழந்தைய மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தை என்கிட்ட வரும்போது ஷர்ட் பட்டன் வந்து அவங்களால வைக்க முடியாது, அண்ட் ஆல்சோ அவங்க பேச முடியாது. அந்த டைமில் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்க. தெரப்பி எடுத்துக்கிட்ட ஒரு கொஞ்சம் வாரத்தில் மெதுவாக லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டைமும் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த டாஸ்க்கை அவங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. அந்த ஸ்மைலில் வந்து நான் ரியலைஸ் பண்ண உண்மையிலேயே ஆக்குபேஷனல் தெரப்பியோட பவர்னா என்னன்ட்டு. ஒரு சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஸோ என்னோட சக ஊழியர்கள் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் எல்லாத்துக்கும் ஊக்கமளிக்கும் விதமாகவும் அண்ட் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்க ஹாப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி டே டு ஆல். தேங்க்யூ.